ஸோ ஹலோ guys, வெல்கம் டு கோட் மேக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, நோட்ஜேஎஸ் ப்ராஜெக்டில் எப்படி மாடல்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நோட்ஜேஎஸ் ப்ராஜெக்டில் மாடல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெக்குயர்மெண்ட் மாடல்ஸ் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, npm i language ஸோ இந்த பேக்கேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன். ஸோ அதனால் நான் டைரெக்டாக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ மாடல்ஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டர் வச்சணும் அப்படின்றதுக்காக மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதில் ஒரு நியூ ஃபைல் ஜேஎஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன், models.js அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தான் நம்ம எல்லா மாடல்ஸையுமே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண மங்கோஸ் பேக்கேஜை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கான்ஸ்ட் மங்கோஸ் ஈக்குவல் டு ரெக்வயர் அப்படின்றதில் மங்கோஸ் அப்படின்றத நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இதை மங்கோஸை இம்போர்ட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அண்ட் தென் அந்த வேரியபிளுக்குள்ளே நான் எல்லா மாடல்ஸையும் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, கான்ஸ்ட் யூசர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த யூசர் மாடலில் தான் ஒரு ஹோலாக என்ன அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்முக்கு தேவையான மாடல்ஸை தான் நான் இப்போதைக்கு சிம்பிளாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாடல்ஸ் எல்லாமே இந்த யூசர் மாடலுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூவாக இந்த மங்கூஸை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம், மங்கூஸ். அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மங்கூஸ் பேக்கேஜ்லேயே ஸ்கீமா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ மங்கூஸ் டாட் ஸ்கீமா அப்படின்னு சொல்லி ஒரு இது. தென் இந்த இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா மாடல்ஸுமே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் தென் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் எல்லா மாடல்ஸுமே ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கான ஒரு மாடல்ஸை தான் இங்கே நான் க்ரியேட் பண்ண போகிறேன், ஒரு சிம்பிளான ஒரு மாடல்ஸாக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேம் தான் எழுத போகிறேன். ஸோ நேம் எழுதிக்கிறேன். அண்ட் தென் இந்த நேம் என்ன கொடுத்ததுக்கப்புறம் செமிகோலன் அண்ட் தென் ஒரு கர்லி பிரேசஸ். தென் இதுக்குள்ளே இந்த நேம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த நேம் எனக்கு இத்தனை நம்பருக்குள்ளே தான் இருக்கணும், அப்படி இல்லைனா நேம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த கர்லி பிரேசஸில் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த நேம் என்ன மாதிரி டைப் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல டைப் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி டைப் அந்த செமிகோலன் வச்சு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஏன் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் நேம் ஃபீல்டில் யாராவது நம்பர்ஸையோ இல்லை வேறு ஏதாவது சிம்பிள்ஸையோ கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இது அலோவ் பண்ணாது, எரர் அடிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம டைப் ஸ்ட்ரிங் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் தென் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, கன்ஃபார்ம் அந்த நேம்ன்ற ஃபீல்டில் ஒரு பேர் இருந்தே ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு இதுதான். ஸோ இதை நான் ட்ரூ செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ட்ரிம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இந்த ட்ரிம் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் நேம் ஃபீல்டு கொடுத்துருக்கீங்க, அதில் நேம் ஃபில் பண்ணுறாங்க, யாராவது ஒரு ஸ்பேஸ் விட்டோ அட்லீஸ்ட் முன்னாடி இப்போ நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா நேமுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு இது பண்ணுறாங்க அப்படின்றப்ப அது இந்த ஸ்பேஸை கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கு நான் ட்ரூ அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். அந்த நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, சிட்டி. ஸோ சிட்டி இது எப்படின்னா டைப் ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். அண்ட் தென் ரெக்வயர்டில்
இதே ட்ரூ அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏஜ், அவங்க ஏஜ் எத்தனை அப்படின்றதுக்காக ஒரு சும்மா ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் தென் இதுவும் வந்துட்டு டைப், இது டைப் வந்துட்டு ஏஜ் வந்துட்டு நம்பரில் தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நான் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோன் நம்பர் கேட்டுக்கலாம். ஸோ ஃபோன் அப்படி ஃபோன் கொடுத்துக்கிறேன். ஃபோன் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்துட்டு டைப் வந்துட்டு நம்பர் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ரெக்வயர்ட், இதை ட்ரூ அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போதைக்கு வந்துட்டு நேம், சிட்டி, ஏஜ் அண்ட் ஃபோன் 4 ஃபீல்டு கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு ஐடி ஃபீல்டையும் கொடுத்துருவோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு யூசருமே வந்துட்டு ஒரு யூனிக்கான ஐடி இருந்தால் தான் நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணும்போது கரெக்டாக அவங்களோட டேட்டாஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்றதுனால ஒரு ஐடி ஃபீல்டை வந்துட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ ஐடி ஃபீல்டில் டைப் இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா யூயூஐடி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ யூயூஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அண்ட் தென் ரெக்வயர்டில் இது வந்துட்டு மஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம ஐடி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபில்ட்ரேஷனோ இல்லை ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கிறதோ இருந்தாலும் ஐடி வந்துட்டு முக்கியம். ஸோ அதனால் ட்ரூன்னு செட் பண்ணிக்கிறேன் இதையா. இப்போதைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர் பேஜுக்கான மாடல் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை வந்துட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம index.jsலையோ இல்லை வேறு ஒரு பேஜ்லேயோ வந்துட்டு நம்ம இந்த மாடல்ஸுக்கு கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு வேறு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். யூசர் ஈக்குவல் டு mongoose.model அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ மாடல் கொடுத்துட்றேன். அண்ட் தென் இந்த மாடலுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ண மாடலை வந்துட்டு சென்ட் பண்ணோம். ஸோ என்ன அப்படின்னா யூசர் மாடல்னு சொல்லி இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடலில் தான் வந்துட்டு நம்ம இங்கே சென்ட் பண்ண போகிறோம், யூசர் மாடல். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்போர்ட்ஸில் ஈக்குவல் டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ண யூசரை வந்துட்டு இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எங்கேருந்து வேணாலும் இந்த மாடலை கால் பண்ணி நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.